ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சில சேலைகளில் ப்ளவுஸில் அவங்களே டிசைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கஸ்டமரோட கழுத்து ஒரு விதமாக இருக்கும். அதில் அதாவது அந்த சேரீயில் வர ப்ளவுஸோட நெக் டிசைன் ஒரு விதமாக இருக்கும். ஏன்னா அந்த அகலம் கூடவோ குறைச்சோ இருக்கும். அதை நம்ம எப்படி நம்மளோட கஸ்டமர் அளவுக்கு நம்ம மாற்றுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே புதுசாக பழகுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் குழப்பமாக இருப்பீங்க. கவலையே படாதீங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பேக்கை நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் நெக்கை மட்டும் நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ப்ளவுஸு. நம்ம கஸ்டமர் கழுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அகலம் கிடையாது. இதில் கொஞ்சம் அகலமாகவே இருக்குது. நம்ம அந்த அகலத்தை குறைச்சி எப்படி நீட்டாக இந்த ப்ளவுஸை நம்ம கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட நெக் டிசைன் இது தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த அகலம் தேவை கிடையாது. இதில் நம்ம அகலத்தை கம்மி பண்ணி நம்மளோட கஸ்டமர் அளவுக்கு நம்ம தைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பார்டர் கீழே இப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவுக்கும் அப்படியே நெட்டாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ நெட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லீவுக்கு நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். அதனால் நம்ம ஸ்லீவையும் எப்படி ஒட்டு போட்டு நம்ம இந்த பார்டரை வைக்கிறது, இந்த கழுத்தையும் எப்படி அகலத்தை கம்மி பண்ணுறதுன்றதை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேக் சைடை நான் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கழுத்தை வச்சு பார்க்கணும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். பார்டர் கீழே கரெக்டாக இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பார்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கழுத்தை கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸை கீழே இருக்க பீஸை நம்மளுக்கு தையலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ், அதாவது சாரீலேயே ப்ளவுஸில் டிசைன் இப்படி வந்துருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே கழுத்தை கட் பண்ணக்கூடாது. இது பாருங்கள், இவ்வளோ அகலமாக இருக்குது. ஆனால் நம்மளோட கஸ்டமரோட கழுத்தை பாருங்கள், அகலம் கம்மியாக இருக்குது. இந்த டிசைன் சென்டராக வர மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அகலம் குறைக்கணுமோ அந்த அளவுக்கு சென்டர் அந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அகலம் நம்மளுக்கு கம்மியாயிருச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு சரியாக இருக்குது. பாருங்கள், 4 இன்ச் அடிக்கிறதோட நம்மளுக்கு சரியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த மேலே அந்த லைனிங்கை கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக வரையணும். ஒரு சைடு மட்டும் நீங்கள் வரைஞ்சி விட்டுட்டு அந்த லைனிங், அந்த ப்ளவுஸுக்கு அளவுக்கு நம்ம லைனிங் வெட்டி வச்சுருப்போம்ல, அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ தட்டி விடுவேன் பாருங்கள். இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா இன்னொரு சைடும் நம்மளுக்கு அந்த மார்க் விழுந்துடும். இப்போ இந்த சைடும் கொஞ்சம் அழுத்தி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம மேலே அப்படியே வச்சு நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு நம்ம சென்டராக கரெக்டாக நம்மளுக்கு அந்த டிசைன் எங்கிட்டும் நகர்ந்து போயிடாமல் சென்ட்ரு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். அப்போ நகர்ந்து போயிடாமல் இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கழுத்தை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக நம்ம அந்த லைன் பண்ணியிருக்க இடத்துக்கிட்ட இப்போ ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம மாங்காய் பிஞ்சு வேறு நம்மளுக்கு அந்த டிசைனில் பின்னாடி இருக்குது. நம்ம அதை சேர்த்து தான் நம்ம அடித்து இப்போ தைக்க போகிறோம். அடுத்து நம்ம திருப்பும்போது கரெக்டாக இப்போ ரஃப்பாக போட்டுட்டு அப்புறமா பின்னாடி திருப்பி வச்சு அந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னாடி வச்சு நம்ம அடிக்க போகிறோம். பாருங்கள், அந்த மாங்காய் பிஞ்சு லைட்டாக உள்ளே நம்ம தைச்சி விட்ருக்கோம். இந்த மாதிரி தைக்கக்கூடாது. நம்ம அதவே இப்போ பாருங்கள், நான் இன்னொரு தடவை உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு அந்த டிசைன் பாருங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக தைச்சிக்கிட்டே வரணும். போட்ட தையல் ரஃப்பாக நம்ம போட்டுக்கிறது. இப்போ கரெக்டாக நம்ம போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம வைக்கும்போது அந்த சென்டர் கரெக்டாக வச்சுருந்தோம். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சென்டர் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ அந்த ரஃப்பாக போட்ட தையலை விட்டுட்டு இப்போ போட்ட தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அதிகமாக நம்ம தைச்சி விட்டுட்டு இப்போ உள்ளே குட்டி குட்டியாக இந்த மாதிரி நாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அழகாக திரும்பி கொடுக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு அந்த டிசைன் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த ஸ்டோன் பாருங்கள் பிடிச்சிக்குது. அதனால் லைட்டாக நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம இந்த மாதிரி டிசைனை திருப்பி விட்டுறணும். இப்போ அந்த மாங்காய் டிசைனும் நம்மளுக்கு பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம ரஃபாக போட்டு அடுத்த டைம் தைக்கிறப்ப அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்க வேண்டியதான். இப்போ மேலே நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு சுற்றிலும் நம்ம அந்த ப்ளவுஸுக்கு சுற்றிலும் நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரொம்பவுமே நம்ம ஈஸியான முறையில் கழுத்தை நம்ம அந்த கஸ்டமர் அளவுக்கே நம்ம அடித்தாச்சு.
உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து அகலம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதே போல் தைச்சிக்கோங்க. அப்படி அகலம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து சென்டராக வந்து நம்ம அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி உள்ளே பிடிச்சி விட்டுட்டு, அதுக்கு மேலே நீங்கள் லைனிங் பீஸை வச்சு நீங்கள் தையல் போடுறப்ப உங்களுக்கு வந்து அந்த அளவு ப்ளவுஸில் நெக் வந்து ரொம்ப அகண்டு போயிடாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேக் சைடு வந்து நம்ம சூப்பராக வந்து தைச்சி முடிச்சாச்சு. கீழே இதுக்கு வந்து பார்டரும் வச்சு நம்ம தைச்சாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம மிச்ச பார்டரை எப்படி வச்சு நம்ம தைக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்டர் வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ இந்த பார்டரை வச்சு தான் நம்ம வந்து தைச்சி காட்ட போகிறேன். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம ஸ்லீவை வந்து அடித்து நம்ம திருப்பி வச்சுக்கணும். ஒரே பக்கமாக அடிச்சிடாமல் அந்த பள்ளம் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்து நீங்கள் அடித்து திருப்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம அடித்து திருப்பி அந்த கார்னரில் ஒரு தையல் போடுங்க. அந்த மாதிரி அந்த படிமான தையல் போடுறப்ப ஸ்லீவ் வந்து உங்களுக்கு அழகாக வந்து திரும்பி கொடுக்கும். நீங்கள் புதுசாக பழகிறவங்க கூட இந்த மாதிரி பழகிக்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு தைக்கிறதுல எந்தவித கஷ்டமுமே இருக்காது. கீழே வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கறனால அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுட்டு சுற்றிலும் நம்ம கவர் பண்ணி தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் கொடுக்குறீங்களா, கீழே எட்ஜில் தான் நம்ம தையல் போடணும். பாருங்கள், ஸ்லீவை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து அந்த சேரீயோட கலரில் வந்து பாருங்கள், இதுதான் வந்து அதோட சாரீ. இந்த சாரீ கலரில் வந்து நான் கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பைப்பிங் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம டபுளாக கட் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஒரு டிசைன் கொடுக்கும் போதும் ஸ்லீவுக்கு இல்லாட்டி ஒரு நெக்குக்கு ஒரு பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு லேஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நம்ம மாடல் பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சைடு அடித்து லைட்டாக இந்த ஒரு மடக்கு மடக்கி உங்களுக்கு எவ்வளோ பைப்பிங் தேவையோ, அதாவது வந்து பைப்பிங் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லீவில் வந்து தையல் போடும்போதே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கணும். அதாவது வந்து ரொம்ப எட்ஜில் போட்டிங்கன்னா குட்டியாக வரும் பைப்பிங்கு, கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு எடுப்பாக தெரியும். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த பார்டரை வந்து மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு, அந்த பார்டர்லேருந்து மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லீவில் வந்து சென்டர் பார்த்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்டர் வந்து நம்மளுக்கு சென்டராக வரும். அதே மாதிரி பார்டர்லேயும் இந்த மாதிரி சென்டராக நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கீழே அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல, அதை மட்டும் மடக்கிட்டு இந்த கார்னர் பகுதியிலையும் நம்ம மடக்கிட்டு அந்த பிசுறு தெரியாமல் அந்த பைப்பிங்கை ஒட்டியே வந்து நம்ம தையல் போடணும். இப்படி தைக்கிறப்ப நான் வந்து நம்மளுக்கு மேலே வந்து ஒட்டு கொடுத்து இந்த பார்டரை வச்சுருக்க மாதிரியே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 4 சைடுமே அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடிச்சிடணும். அதே மாதிரி சென்டர் வந்து மாறிடாமல் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் மடக்கி இந்த மாதிரி அடிக்கணும். சென்டர் எதுக்கு நம்ம பார்த்து வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சைடு பார்டர் எக்ஸ்ட்ராவும் ஒரு சைடு பார்டர் கம்மியாகவும் போயிடக்கூடாது. அதுக்கு தான் வந்து நம்ம அந்த சென்டர் பார்த்து நம்ம பார்டரை வைக்கிறது. இப்போ பாருங்கள், 4 பக்கமும் நம்ம மடித்து அந்த பார்டரை வந்து வச்சுட்டோம். இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஸ்லீவோட துணி இருக்குது. அது வந்து நம்மளுக்கு ஆம்கோல் சைடு போயிடும். அதனால் வந்து நம்மளுக்கு மேலே வந்து தெரியாது. பாருங்கள், ஆம்கோல் வந்து இங்கனக்குள்ளே அடிக்கிறோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் மட்டும் அந்த ஆம்கோல் சைடு போயிடும் கீழே. அது வந்து நம்ம சேலை கட்டும் போது அது தெரியாது. இப்போ இன்னொரு ஸ்லீவையும் இதே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம 2 ஸ்லீவையும் நம்ம தைச்சி எடுத்தாச்சு. பார்டரை வந்து பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்காதப்ப நம்மளுக்கு நல்லாவே இருக்காது. ஒரு பைப்பிங் கொடுக்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பேக்கும் நம்ம ஸ்லீவும் நம்ம பார்டர் வச்சு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பட்டி வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டை வந்து டாட் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த போட் மாதிரி அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வருதோ அதுலேருந்து நம்ம அந்த போட் மாதிரி மேலே வந்து நம்ம பட்டிக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த ரைட் சைடு மேலே தெரிகிற மாதிரி கீழே ஒரு லைனிங் பீஸை அந்த பட்டி பீஸை கீழே வச்சு நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கணும் 2 பீஸாக. ஏன் இப்படி அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த துணி வந்து நகராமல் இருக்கணும். மேலேயும் வந்து பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு பட்டி பீஸை வைக்கிறோம். அப்போ வந்து கீழே இருக்க பீஸ் வந்து 2 பீஸ் வச்சுருக்கும் போது நம்மளுக்கு நகர்ந்து போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு தையல் முதையே போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம மேலேயும் ஒரு பட்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி அடிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு துணி வந்து நகர்ந்து போயிடாமல் இருக்கும். உள்ளே வந்து சின்ன கட் கொடுத்துக்குங்க. அப்போ அந்த போட் மாதிரி இருக்கிறது வந்து அழகாக வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும். மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த பட்டிக்கு மேலே அந்த படிமான தையலை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பட்டி வச்சு தைக்கிறப்ப பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து முன்ன பின்ன போகாமல் கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்படி வந்து பட்டியை ஜாயின் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா அந்த கொஞ்சம் கிளாத் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பேக்கை வச்சு சைடில் வச்சு அளந்து பார்க்கலாம். மேலே வந்து அந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு
பேக் வந்து எவ்வளவுக்கு முடிஞ்சிருக்கோ அந்த அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் அந்த ஊக் சைடு வந்து நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ நம்ம அதே அளவுக்கு நம்ம பட்டியை வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து கட்டிங்லேயே சூப்பராக கட்டிங் பண்ணியிருக்கனால அந்தந்த தையல் அந்தந்த கோட்டுக்கு நேராக வந்திருக்கு. அதே மாதிரி பட்டி எவ்வளோக்கு முடியுதோ அந்தளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ நம்ம கோடு போடுறது வந்து ரெடி அளவு. இதிலேருந்து நம்ம தையலுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் மடிச்சடிக்கணும். அந்த ரெடி அளவு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச் அந்த ரெடி அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு துணி இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்லேயும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த மெயின் கிளாத்தை வந்து அந்த அளவுக்கு அதை ரெடி அளவில் கரெக்டாக வச்சு இன்னொரு மடக்கு மடக்கி அப்படியே நம்ம தைச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பேக்கோட அளவுக்கே வந்து ஃப்ரண்ட்டையும் நம்ம தைச்சாச்சு. அதே சமயம் நம்மளுக்கு முன்னாடியும் அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பட்டி வந்து ரொம்ப நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு பாருங்கள், நம்மளுக்கு தையல் ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குது. மேலேயும் வந்து நம்ம கழுத்தை வந்து அடித்து தான் திருப்பியிருக்கோம். அதனால் ரொம்பவுமே சரியாக இருக்குது. அதே மாதிரியே பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டில் வச்சு பார்க்குறோம், ரொம்ப சரியாக இருக்குது. பாருங்கள், இப்படி நம்ம மார்க் பண்ணி தைக்கிறனால கடைசியாக நம்ம பிடிச்சடிக்கும் போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து முன்ன பின்ன போகாமல் நம்மளுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பட்டி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள். புதுசாக நீங்கள் பழகிறவங்களுக்கு கூட உங்களுக்கு இன்னும் 2 ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்றதான் தோணும். எதுக்குடா இந்த ப்ளவுஸ் நம்ம பழகணும் அப்படின்ற மாதிரி எந்த எண்ணமுமே வராதுங்க. இப்போ நம்ம சைடில் இருக்க அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நம்ம பட்டியை இணைச்சிட்டு பார்த்துக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப சரியாக இருக்குது. பாருங்கள், 2 ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம முன்னாடியே வந்து நம்ம ஊக் பட்டியும் வீ பட்டியும் அடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பீஸையும் நம்ம வச்சு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து பாருங்கள், மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் 2 இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த வீ பட்டி வந்து அடிக்கணும். அப்படி அடிக்கிறப்ப வந்து பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி திருப்பும்போது கீழேயும் மேலேயும் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து கவர் ஆயிரும். ஒரு மடி மடித்து இன்னொரு மடி மடிக்கிறப்ப அந்த தையலுக்கு மேலே கரெக்டாக வந்து அந்த தையலை வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு சென்டராக வந்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஏன் சென்டராக வந்து தையல் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீ பிடிக்கிறப்ப வந்து துணி வந்து நகர்ந்து போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வந்து சென்டராக வந்து தையல் போட்டோம். பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்து நம்ம வீ பட்டி அடித்தாச்சுன்னு. இப்போ ஊக் பட்டி தான் அடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு கிளாத்தை வந்து நம்மளுக்கு ரொம்ப சரியாக நேராக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சை மடக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். மேலேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சை வந்து மேலேயும் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ எடுத்து விட்டு பார்க்குறப்ப பாருங்கள், கீழேயும் நம்மளுக்கு கவர் ஆயிரும், மேலேயும் வந்து நம்மளுக்கு அந்த கழுத்து பீஸும் வந்து கவர் ஆயிரும். அதுக்கு மேலே வந்து லைனிங்கில் படுற மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த மாதிரி மடித்து நீங்கள் தைக்கிறப்ப கீழேருந்து மேலே வரையுமே அந்த 3/4 இன்ச் கரெக்டாக வர்ற அளவுக்கு இந்த மாதிரி அடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 2 இன்ச்சு கிளாத் எடுத்தோம் பாருங்கள், லைட்டாக மட்டும்தான் இந்த பிசுரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடக்கி தையல் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாயிரும். நீங்கள் ஒரு கிளாத்தை கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சென்ட்ரு பார்த்து அந்த 3/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கு மேலே திருப்புறப்ப வந்து மேலே வரையுமே உங்களுக்கு நீட்டாக வந்து வரும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இப்படி அடித்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஊக்பட்டியும் வந்து நம்ம அடித்து முடித்தாச்சு. பாருங்கள், ஒரு சுருக்களுமே இல்லாமல் அழகாக வந்து நம்மளுக்கு அந்த ஊக்பட்டியும் அடித்து முடித்தாச்சு. இப்போ ஊக்பட்டியும் வீ பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம தையல் போடுறப்பயே ஒவ்வொரு பீஸையும் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா மறுபடியும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்பப்போ எப்படி செக் பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தைச்சிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எதையுமே பிரிக்க வேண்டிய வேலையே இருக்காது. நம்மளுக்கு டைமும் வந்து சேவ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து அங்கனக்குள்ளே ஸ்டோன் வந்து இருக்குது. அதை மட்டும் நம்மளுக்கு ஷோல்டர் அளவுக்கு அந்த ஸ்டோனை எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம் 1/2 இன்ச் அளவுக்கு. ஷோல்டருக்கு தையல் போடுறப்ப எப்பயுமே வந்து 2 தையல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம இன்னொரு ஷோல்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த வலது பக்கம் வர அந்த ஸ்லீவ் அந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம சின்னதாக ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துக்கலாம். லேஸில் வந்து ஒரு பார்டர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு சைடு மட்டும்தான் சேலை கட்டும் போது நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு மட்டும் இந்த மாதிரி பார்டர் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு தேவையில்லை, சேலை வந்து நம்மளுக்கு மறைச்சிக்கிறோம். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு பார்டர் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ இந்த ஷோல்டர் அடிக்கும்போது 2 தையல் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள், அந்த பக்கமும் வந்து நம்ம வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம அந்த லேஸ் வந்து அந்த உள்ளே இருக்க அந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து நம்ம அந்த லேஸ் வந்து கொடுத்துருக்குறோம். பாருங்கள், அழகாக வந்து நம்ம கழுத்து எல்லாமே நான் வந்து ஜாயின் பண்ணி ஷோல்டர் இணைச்சாச்சு. இப்போ ஸ்லீவை தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதுக்கு நம்ம ஸ்லீவில் வந்து சென்டரும் அந்த ஷோல்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிருக்க இடத்துக்கிட்ட வந்து தான் நம்ம வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம அந்த குழிவாக இருக்க சைடு வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கம் வரணும். மேடாக இருக்க சைடு வந்து நம்மளுக்கு பேக் சைடு வர்ற மாதிரி வச்சு தைக்கணும். நீங்கள் மாற்றி தைச்சிடக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரியும் பிடிச்சிட்டு கடைசியாக வந்து தையல் போட்டுட்டு வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சென்டர்லேருந்து கூட தையல் போடலாம். நீங்கள் புதுசாக பழகிறவங்க வந்து சென்டர்லேருந்தே வந்து தையல் போட்டு பழகிக்கங்க. ஏன்னா நீங்கள் அந்த சைடு பிடிச்சி அடிச்சிட்டே வரும்போது அந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு மாறிடுச்சுன்னா மறுபடியும் பிரித்து அடிக்க வேண்டியது வரும். அதனால் நீங்கள் பழகிற வரையும் நீங்கள் சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணி பழகிக்கங்க. ஒரு பக்கம் தைச்சிக்கிட்டே வந்துட்டு அந்த ஷோல்டர்கிட்ட வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்படியே வந்து நம்ம திருப்பி அந்த ஷோல்டர்கிட்ட 2 தையல் வரும்போது நம்ம மேலே வந்து அந்த ஸ்லீவை வந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து 2 தையல் வந்து கட்டாயம் நீங்கள் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ 2 தையல் போட்டாச்சு. ஸ்லீவை வந்து நம்ம அழகாக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், நம்ம வந்து பட்டி வந்து இணைக்கிறதுல வந்து இப்படி தான் இணைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இணைக்கிறப்ப பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து உங்களுக்கு எந்த ஏற்ற இறக்கமுமே வராது. நம்ம இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸை வந்து சைடில் வச்சு செக் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து கட்டிங் வந்து அளவு ப்ளவுஸ் மாதிரியே போடுறப்ப அளவு ப்ளவுஸ் மாதிரி எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்தந்த தையல் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட கட்டிங் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்து அதில் எந்த அளவையும் மாற்ற வேணான்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த அளவு ப்ளவுஸில் எங்கெங்கே தையல் வருதோ கரெக்டாக நம்மளால் அந்த அளவில் கொண்டு வர முடியும் அளவு ப்ளவுஸ் மாதிரியே. இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸ் மாதிரியே நம்ம வந்து சைடும் நம்மளுக்கு பிடிச்சாச்சு. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் பைப்பிங் வச்சு பண்ணுங்கள். பைப்பிங் வச்சு பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பைப்பிங் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இப்போ இந்த டிசைன் பாருங்கள், ஒரு லேஸ் கொடுத்து ஒரு பைப்பிங் வச்சுருக்குறோம், அழகாக இருக்குது. இப்போ இந்த பைப்பிங்கை மட்டும் மடக்கிட்டு பாருங்கள், லேஸ் மட்டும் நல்லாவே இல்லை. அதனால் உங்களுக்கு சேரீயோட கலரில் வந்து ஒரு அழகாக ஒரு சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் டிசைன் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ தான் டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பைப்பிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத மெயினாக வந்து நீங்கள் கற்றுக்கங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் தான் வந்து அழகாக எடுத்து கொடுக்கும் எந்த டிசைன் வச்சாலும். அதனால் வந்து நீங்கள் பைப்பிங்கை வந்து மெயினாக வந்து பழகி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்லே வந்து எப்படி பைப்பிங்லாம் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். தேவைன்னா நீங்கள் அதை போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம பட்டியை வந்து இந்த மாதிரி அடித்தனால நம்ம தையல் போடுறப்ப எந்த ஏற்ற இறக்கமுமே நம்மளுக்கு வராது. நம்ம அதனால தான் வந்து பட்டியை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை கீழே உங்களுக்கு வந்து மடித்து அடிக்க வேண்டாம், கீழே வந்து ஃபோல்டு பண்ணி தான் தைக்கணும், மேலேயும் ஃபோல்டாக இருக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு தனியாகவும் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா இப்படியே வந்து நீங்கள் வந்து பேக்கில் வந்து எப்படி நம்ம மடித்து அடிப்போமோ அதே மாதிரி பட்டியும் கூட நீங்கள் மடக்கி அடிச்சுக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நெக் வந்து கரெக்டாக எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி உங்களோட கஸ்டமரும் ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் தைச்சி கொடுங்க. இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் தான் பார்டர் இருக்குது மீதின்னு சொல்லிவிட்டு நம்ம வச்சோம். இங்கே பாருங்கள், நம்ம வச்சுட்டு ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைடும் வந்து நம்ம சேமாக தான் வச்சுருந்தோம். அதனால் வந்து இது வந்து நம்மளுக்கு ஆம்கோல் சைடு கீழே வந்து நம்மளுக்கு போயிடும், கைக்கு கீழே பக்கம் போயிடும். அதனால் வந்து இது நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்ம வந்து இதில் என்ன பார்டர் வந்து எவ்வளோக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சென்ட்ரு கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்ட்ரு பார்த்து நீங்கள் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்படி கீழே வந்து நம்மளுக்கு இந்த இது போயிடும். அதனால் வந்து நம்மளுக்கு பார்டர் வந்து மேலே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஸ்லீவ் அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம பாருங்கள், இருக்க பார்டரையே வச்சு நம்ம நீட்டாக வந்து கைக்கும் பார்டர் கொடுத்து அழகாக வந்து ஒரு பைப்பிங் வச்சு அப்புறமா நீங்கள் வந்து அந்த பார்டர் கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.